கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது அவர் பேசின 3வது வார்த்தை, தன்னோட தாயை பார்த்து இதோ உன் மகன் சொல்லிட்டு தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்கிறாரு. தன்னுடைய சீஷன்கிட்ட தன்னோட தாயை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் எனக்கு புரிஞ்சுக்க வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையில் விட்டு கொடுக்குற அன்பு, இன்னொன்று புரிந்து கொள்ளுகிற அன்பு, இன்னொன்று தனக்கு பிதா கொடுத்தவங்களை ஞானமாக பாதுகாக்கிற அன்பு, இந்த 3 விஷயந்தான் ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். சிலுவையில் அறைந்த பிறகு ஏன் ஆண்டவர் மரியாதை பார்த்தோம், தனக்கு அன்பார்த்த சிசுனை பார்த்தோம் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, முதலாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார், தன்னோட சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்காக விட்டு கொடுத்தாரு. மரியாள் என்ன பண்ணாங்க, 30 வருஷம் இயேசு கிறிஸ்துவ மரியாள் தான் வளர்த்தாங்க, கூட இருந்தாங்க. 30 வயதுக்கு மேலே தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக வந்தார். தன்னோட மகனை பிதாவுடைய சித்தை நிறைவேறத்துக்காக மரியாள் விட்டு கொடுத்தாங்க. அவர் கடவுள்னு மரியாளுக்கு தெரியும், ஆனாலும் தான் சொந்த மகனை பிதாவுக்காக முழுமையாக விட்டு கொடுக்குறாங்க. அவர் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க எந்த தடையும் சொல்லலை. இன்னொன்று, தன்னை அன்பாக இருந்த சீஷன் அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை பிதாக்காக விட்டு கொடுக்குறாரு. நம்ம யாரையாச்சும் ரொம்ப அதிகமாக நேசிச்சோன்னா அவங்கள எந்த காரியத்துக்காக நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். அவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தனக்கு மார்பில் சாய்ந்து கொண்ட அந்த சீஷன், அவன் யோவான் தான் நான் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவ வாழ்வில் முழுமையாக நிறைவேறத்துக்கு அவர் விட்டு கொடுக்குறாரு. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சிநேகிதனையும் என்ன பண்ணுறாரு, பிதாவுக்காக விட்டு கொடுக்குறாரு. இன்னொன்று, 3 வருஷம் கூட இருந்த சீசனையும் 30 வருஷம் கூட இருந்த தாயையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தனிமையாக விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் கூட எந்த சீசனுமே இருந்ததா அங்கே இல்லை. மரியாளும் இந்த அன்பாக இருந்த சீசனும் தான் இருந்ததா அது பைபிள் இருக்குது. ஆர்டர் அவங்க 2 பேரும் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுற, 2 பேரும் நம்ம தனிமையாக விட்டுட்டு போகக்கூடாது, நம்மளுடைய பிரிவை இவங்க தாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாயும் தான் மகனோட பிரிவை தாங்கிக்க மாட்டாங்க, ஒரு சிநேகிதனும் தன்னோட நண்பனோட பிரிவை தாங்கிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் தனிமையாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த மரண நேரத்தில் கூட என்ன பண்ணுறாரு, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரு. இன்னொரு விஷயம், அந்த இடத்துல போர் சேவகரும் இருந்திருப்பாங்க, பரிசர் சதிசர் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க தான் என் தாய், இவங்க தான் என் சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்தியிருந்தார்னா கண்டிப்பாக அவங்கள ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிலுவையில் அறையிறதுக்காக இயேசு பிடிக்க வந்தபோது கூட இந்த சீஷங்களையும் என்ன பண்ணாங்க, பிடிக்க வந்தாங்க. அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பிதாக்காக விட்டு கொடுக்குறாரு. இன்னொன்று, அவங்கள புரிந்து கொள்கிறாரு, அவங்களோட உணர்வுகளை. ஏன்னா இயேசுவோட பிரிவை அவங்க 2 பேராலுமே தாங்கிக்க முடியாது. ஏன்னா இயேசு நல்லதை மட்டுமே பண்ணார். யாராவது நம்மளை நேசித்தாங்கன்னா எப்பவுமே நமக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு தீமை செய்வாங்க. ஆனால் இயேசு நல்லதை மட்டும் தான் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை, ஒரு பிரிவை அவங்க 2 பேரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணார், ஆண்டவர் அவங்கள உணர்வுகள் என்ன பண்ணி புரிஞ்சு அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவர் அவங்கள ஞானமாக பாதுகாக்கிறார். அதே போல் நம்ம ஃபேமிலியில் யாரையாவது தன்னோட ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டு இருந்தாங்கன்னா அவங்கள முழுமையாக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்மளையும் ஆண்டவர் தனிமையாக விட மாட்டார், அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு இதோ உன் மகன் இதோ உன் தாய், யோவான் 19:26-27 இந்த வார்த்தையில் ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தை இதுதான். இதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.